ஈஸி ஆடியாலஜி ஆட்டோ காஸ்டிகேஷன் வேற அப்படின்றது வந்து சரி அப்படி வரும் பிரெயின் ஸ்டெம்லேருந்து எப்போ பண்ணுற என்னது ரெஸ்பான்ஸ் பிரெயின் ஸ்டெம் ரெஸ்பான்ஸை வந்து அந்த இந்த இப்போ எக்ஸ்ட்ரா இங்கே வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ரெஸ்பான்ஸ் ஆடியோமெட்ரி அதான் வந்து ஸோ நார்மல் பார்ட்டி வந்து பார்க்குறோம். இப்போ ஹியரிங் லாஸ் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் டிபெண்ட் மெம்பர் நார்மலாக இருக்குது. அப்போ வந்து டியூனிங் ஃபோர்க்கு பண்ணி பார்ப்போம். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பியூர் ஆடியோமெட்ரி வந்து பண்ணுவோம். பியூர் ஆடியோமெட்ரியில் வந்து கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் இல்லை சென்சரி ஹியரிங் லாஸ் தெரிஞ்சிடும். கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ்னா வந்து நம்ம போகும் மிடில் இயர் பேத்தாலஜி பிகாஸ் 6 ரூல் பண்ணியாச்சு. அதே சென்சரி ஹியரிங் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கணும் சென்சரினா நம்மளோட ஆடியோ பார்ட் அதாவது காக்லியா நியூரல்னா வந்து நியூரல் பாத்வே ஓகேவா அகாஸ்டிக் நியூரோம் அது ஆக்சுவலி எம்ஆர்ஐ டிடெக்ட் பண்ணுவோம் பர்ஃபெக்ட்லி. பட் ஆடிட்டரி அப்படிங்கிறது வந்து நம்மளோட வேறாடா ஆடியோ பார்ட்டில் வந்து ஒரு தெரியும் மீனியஸ் டிசீஸ் வந்து இங்கே வருது ஃப்ரீக்வன்சி பேஸ் வந்து இருக்குல்ல கொஷன்ஸாக பார்த்தனி. ஓகே இப்போ ரெனிஸ் டெஸ்ட் வந்து பண்ணா ரெனிஸ் டெஸ்ட் அப்படின்றது நெகட்டிவ் வந்து இந்த கண்டிஷனில் வரும் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் சிவியர் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ். பாசிட்டிவ் அப்படின்றது வந்து மைல்டு ஹியரிங் லாஸ். ஸோ மைல்டு ஹியரிங் லாஸ் சிவியர் சென்சரி வந்து பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் வந்து போகும். வெபஸ் அப்படின்றது வந்து ரெண்டு பக்கமே வந்து ஆப்போசிட்டாக இருக்க போது. பியூர் டோன் ஆடியோமெட்ரி அப்படின்றது வந்து சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் அப்படின்றதுனால கேப் வந்து பிரசென்ட் இருக்காது. இது ஃபர்ஸ்ட் இது பேசிக் டெஸ்ட் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அது வந்து இந்த மாதிரி இருக்கும். பிரெயின் ஸ்டெம் எவோக் ரெஸ்பான்ஸ் ஆடியோமெட்ரி இங்கே பார்க்கும்போது இங்கே பாருங்க ரெட் இங்கே வந்து ப்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை ஸ்கேல்பர் வந்து பேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிராஃப் வந்து வரும் என்னன்னா 1 2 3 இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து காக்லியர் இது வந்து ரெட்ரோ காக்லியர் ஃபுல் கிராஃப் ரெட்ரோ காக்லியர் இது வந்து டிஸ்டல் இது வந்து ப்ராக்சிமல் டு தி பிரெயின் ஸ்டெம் பிகாஸ் பிரெயின் ஸ்டெம் எவோக் வந்திருக்கு. 3 நம்மளோட ஆலிவ் பிளான்ட் வந்து 4 அப்போ 3 அப்படின்றது நம்மளோட நியூக்ளியஸ் 5 அப்படின்றது 5 ரூபாய் லெமன் அப்போ அதுதான் வந்து லார்ஜா அது வந்து மோர் கன்சிஸ்டன்ட்டா இருக்கும் அது வந்து ப்ராமினென்ட் அதை விட 10 தான் வந்து நம்மளோட த்ரெஷோல்ட். ஸோ இது வந்து 100 இருக்குன்னா 90 தான் வந்து நம்மளோட த்ரெஷோல்ட் அதுக்கு கீழே நமக்கு எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. ஸோ இதில் வந்து இது 10 செகண்ட்குள்ள தான் நம்ம வந்து மெஷர் பண்றோம். அதுதான் வந்து ஷார்ட் லேட்டன்சி ரெஸ்பான்ஸ் எல்லாம் நான் வச்சுக்கோ மிடில் லேட்டன்சி ரெஸ்பான்ஸ் லேட் லேட்டன்சி ரெஸ்பான்ஸ் அப்படி நான் வச்சுக்கோ ஓகேவா. ஸோ நம்மளோட ரெட்ரோ காக்லியர் ஸோ இதுதான் இப்போ காக்லியரிங் வந்து இருக்கு இது சென்சரி நியூரல். அப்போ ரெட்ரோ காக்லியர் பேத்தாலஜி வந்து கண்டுபிடிக்கிறது இதோட மெயின் ஃபங்க்ஷனே தான் ஓகேவா. இப்போ லேட்டன்சி பிரச்சனை 3 வந்து தள்ளி போகும். அப்போ 2 வந்து டிஃபெக்ட் இருக்கு. அப்போ எந்த சைட்ல இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா. காக்லியர் பேத்தாலஜி அப்படின்றது வந்து ஒன்னே வந்து 3000 அப்போ முன்னாடி எந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இப்போ இங்க இன்ஃபென்ட் அடல்ட் பேசுவோம் அதே மாதிரி ஆட்டோ காஸ்டிகேஷன் இன்ஃபென்ட் அடல்ட் அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஸ்கிரீனிங் வந்து மோஸ்ட் சென்சிட்டிவ் வந்து ஆட்டோ காஸ்டிகேஷன் ஆனால் ஐசியூ இருக்கிற பேஷண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து நர்வ் இன்ஜுரி இருக்கும். ஆனால் ஆட்டோ காஸ்டிகேஷன் காக்லியர் இன்ஜுரி தான் வந்து பார்க்குது. நார்மல் வந்து பேஷண்ட் போக சொல்லுவோம். அப்போ ஸ்கிரீனிங் ஆஃப் ஐசியூ பேஷண்ட் இல்ல ஆட்டோ காஸ்டிகேஷன் முடிச்சுட்டு கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு வந்திருக்கான் ஓகேவா எங்க டேமேஜ் இருக்கு அப்படின்றதுக்கு இது இதுல வந்து காக்லியா வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஸோ எந்த சென்சரி நியூரல் எவ்வளோ ஆயிருக்குன்னு அப்போ எவ்வளோ குவான்டிஃபை பண்ணுறதுக்கு 10 டெசிபல் கம்மி பண்ணுறது. அடல்ட்ல வந்து இது ஒரு சின்ன லெவல் அப்ளிகேஷன் சென்சரியா இல்லை நியூரல் ஹியரிங் லாஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேவா. சென்சரி நியூரல் தான் வந்து பாண்ட் ஓட்டோடாக்சிட்டி எல்லாமே வந்து இதுலயே ஓகே. பெஸ்ட் ஆடியோமெட்ரிக் டெஸ்ட் அது எம்ஆர்ஐ தான் வந்து நியூரோ மக்கள் வந்து இருக்கும். வேலிங்னரிங்கும் பெஸ்ட் டெஸ்ட் ஓகே. போய் சொல்றோம் குழந்தை போய் சொல்லுமா குழந்தை தெய்வம் ஒன்று போய் சொல்லாது ஓகே. ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஏன் இது வந்து ஸ்கிரீன் டெஸ்ட் யூஸ் பண்ணுறது இது வந்து ஒரு சைலண்ட் என்வரன்மெண்ட் தேவை எக்ஸ்பர்ட் வந்து தேவை காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும் சிம்பிளா இருக்கணும். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் அப்போ அதே சிம்பிளா இருக்கிறது வந்து நம்ம இது. ஸோ இந்த ரிமோட் பட்டன் இருக்கு அதை பேஸ் பண்ணி ஆடிட்டரி பாத்து ஃபுல்லாவே வந்து போயிட்டு திரும்பி ப்ரோ வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி இருக்கு. இந்த ரிமோட்ல வந்து நம்ம 2 செட்டிங் வச்சிருக்கோம். அதாவது எல்லா ஃப்ரீக்வன்சி மிக்ஸ் இருக்கிறது வந்து டிரான்சியன்ட் ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி மிக்ஸ் இருக்கிறது வந்து டிஸ்டார்ஷன் ப்ராடக்ட் வந்து சொல்லுவாங்க. அப்போ அது வந்து போன் மட்டும் தான் பேஸ் அஃபெக்ட் ஆகா அபெக்ஸ் அஃபெக்ட் ஆகா இது வந்து ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி. மோஸ்ட்லி இந்த ஆட்டோ காஸ்டிகேஷன் அவுட்டர் இயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அவுட்டர் இயர்ஸ் ஸ்பெசிஃபிக்கலா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு அதாவது பாண்ட்ல ஓவர்டினா அதாவது ஆட்டோடாக்சிசிட்டி நாய்ஸ் இன்டியூஸ் பண்ணலாம் அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. பெஸ்ட் ஓகே. இன்டர்பிரேஷன் பண்றோம். இங்க வந்து இந்த ரிமோட் அப்படின்றது வந்து குழந்தை ஃபெயில்னு சொல்ல மாட்டோம். பிரசன்ட் ஆப்சென்ட் பாஸ் ரெஃபர் எப்படி பண்ணுவோம்னா இதுக்கு முன்னாடி பேஜ்க்கு ரெஃபர் பண்ணு ஓகேவா. பிகாஸ் காதுக்கு வந்து சவுண்டே வந்து ரீச் ஆகல அவுட்டர் இயர்ஸ்க்கு சவுண்டே வந்து ரீச் ஆகல. அப்ப மிடில் இயர் வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஒரு வாட்டி நம்ம வந்து டிம்பானோமெட்ரி வந்து பண்ணிக்கலாம். டிம்பானோமெட்ரி அப்படினா டிம்பானோமெட்ரி நம்ம அப்ப மிடில் இயர்ல வந்து ப்ராப்ளம் இல்ல இதுல தான் வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம வந்து கன்ஃபர்மேஷனுக்கு பேக் அனுப்புறோம் ஓகேவா. அப்படிங்க வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து டிம்பானோமெட்ரி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க ஓகே. ஸோ இது வந்து அடல்ட்ல சேம் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதோட இதுவும் சேம் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது வந்து ஆட்டோடாக்சிசிட்டி அண்ட் நாய்ஸ் இன்டியூஸ்ட் ட்ராமா அதை பார்க்கறதுக்கு நியூரல் வந்து ஸ்கிரீனிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.